வணக்கம். வரக்கூடிய எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். பார்த்துக்கோங்க. ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை 2026. ஈஷா சிங் தங்கம், மனு பாகர் வெண்கலம். ரோம் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றது. இந்தியாவின் பாலிமர் நாணயம் அறிமுகம். 10 ரூபா மற்றும் 20 ரூபா பாலிமர் நோட்டுகளை சோதிக்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026. பளு தூக்குதலில் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளி பதக்கம் வென்று இந்தியாவின் பதக்க பட்டியலை வலுப்படுத்தியுள்ளார். குஜராத் E0 தகவல் அறிக்கை முறையை அறிமுகப்படுத்துகிறது. இணையவழி நிதி மோசடி புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026. ஆடவர் 79 கிலோ பளு தூக்குதலின் பிரிவில் அஜய் பாபு வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவின் பதக்க பட்டியலை வலுப்படுத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் சர்வேஸ் அனில் குஷாரே வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கான வரலாற்று படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டியில் ஷர்மிளா தங்கர் இந்தியாவின் முதல் தங்கப் பதக்கத்தையும் ஷில்பா ஷைலா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சர்வதேச நட்புறவு தினம் 2026 அமைதி, நல்லிணக்கம் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு சின்னம். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை 2026 என்ன வந்துடும்? இந்த 3 பேர் தான். ஈஷா சிங் தங்கம், மனு பாகர் வெண்கலம். அடுத்தது என்ன வந்துடும்? ரோம் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி வாங்கிக்காங்க. அடுத்தது என்ன வந்துடும்? பாலிமர் நாணயம். இந்த பாருங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பாலிமர் நாணயம், 20 ரூபாய்க்கு ஒரு பாலிமர் நாணயம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பளு தூக்குதலில் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப் பதக்கம் வென்று. ஞானேஸ்வரி யாதவ் இவங்க பளு தூக்குதலில் வெள்ளிப் பதக்கம் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா உள்ள டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்கள் பயோலேயே நான் கொடுக்க போகிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். குஜராத் E0 முதல் தகவல் அறிக்கை முறையை அறிமுகப்படுத்துகிறது. இணையவழி நிதி மோசடி புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 ஆடவர் 79 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் அஜய் பாபு வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவின் பதக்க பட்டியலை வலுப்படுத்தியுள்ளார். ஃபோட்டோ இருக்கு. ஆடவர் உயரம் தாண்டுதலில் போட்டியில் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கான வரலாறு படைத்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2020 மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டியில் ஷர்மிளா தங்கர் இந்தியாவின் முதல் தங்கப் பதக்கத்தையும் ஷில்பா ஷைலா வெண்கல பதக்கத்தையும் பெற்றுள்ளார். சர்வதேச நட்புறவு தினம் 2026 ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதாவது ஜூலை 30th, அதுவும் சொல்லியிருக்காங்க. ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பையில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றது யார்? ஈஷா சிங். இந்த இருக்காங்களா, இவங்க தான். இந்திய அரசு இந்திய ரிசர்வ் வங்கிக்கான எந்த மதிப்புள்ள பாலிமர் ரூபாய் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் வெளியிடுது? 10 ரூபாயும் 20 ரூபாயும். சார், இந்திய அரசு இந்திய ரிசர்வ் வங்கிக்கான எந்த மதிப்புள்ள பாலிமர் ரூபாய் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் வெளியிட அனுமதி அளித்துள்ளது? 10 ரூபாயும் 20 ரூபாயும்.
2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான 53 கிலோ எடைப்பிரிவில் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் பெற்றவர் மீராபாய் சானு. எந்த மாநில அரசு E0 முதல் தகவல் அறிக்கை FIR முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது? குஜராத். நன்றி, வணக்கம்.